இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்கிட்ட இல்லை. அது இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால என்னுடைய வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமாக என்னுடைய வீட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் இவ்வளோ நாள். இனிமே அது நடக்காது. நான் ஒரு விஷயத்தை வாங்க போகிறேன் அப்படின்னு ஈரான் ரஷ்யா கிட்டே இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானினுடைய வான் எல்லைக்கு மேலே ஒரு டாமினன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட அமெரிக்க இஸ்ரேல் விமானங்களை வீழ்த்துற அளவுக்கான ஒரு வலிமையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது இல்லை. ஆனால் இன்றைக்கி தான் ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. உக்ரைன் போரில் ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுத்த ட்ரோனுக்கு கைமாறாக ரஷ்யா இந்த S-400 ஈரானுக்கு இப்போ கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்குது ஓப்பன் சோர்ஸில். ஆனால் இது சம்மந்தமான விஷயங்களை ஈரானும் ரஷ்யாவும் உறுதிப்படுத்தலை. ஈரானில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பகுதியான இஸ்ஃபஹான் மாதிரியான இடங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த S-400 பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இது சார்ந்து வரலை. இந்த ஒரு S-400 ரஷ்யாவுக்குள்ள வருது அப்படின்ற தகவல் கசிய விடப்பட, அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் 5 நாள் போர் நிறுத்தத்தையும் அறிவிக்காரு. இந்த S-400 வந்ததுனால தான் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை பயந்து போய் அறிவிச்சிட்டார் அப்படின்னு ஈரான் ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ப்ரோபகண்டாவை ஆன்லைனில் ஒட்டுமொத்த நெட்லையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ரீசெண்ட் டேஸாகவே ஒரு போர் நடக்கு அப்படின்னா அந்த போரில் ஏதோ ஒரு நாட்டை சம்மந்தப்படுத்தி அவங்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பரப்பப்படுது. இதனால் பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த நாடு ஜெயிக்குது அப்படின்ற மாதிரியான தோற்றம் உருவாக்கப்படுது. ஆனால் உண்மையில் நடக்கிறது வேற. ஆனால் இங்கே ஈரான் அமெரிக்காவை ஓட விட்டுருக்காங்க. அமெரிக்காவுக்கு தொடர்ந்து பல இடங்களில் பின்னடைவு வரவே இந்த ஒரு S-400 அதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம் அப்படின்றது இதை பார்த்து இவர் பண்ணிட்டாருன்னு பல செய்திகள் இணையதளத்தில் பரப்பி விடப்படுது. இதை பார்த்து பயந்து தான் டொனால்ட் ட்ரம்ப் 5 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிச்சாரா அப்படின்ற மாதிரியான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடி.